வேதத்தில் அலெக்சாண்டரை பற்றி பார்ப்போம். தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி மேதிய பெர்சிய அரசின் கடைசி நாட்களில் மகா அலெக்சாண்டர் எழும்பி உலக நாடுகளை ஜெயித்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க புறப்படுகிறான். இவனை குறித்து தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவரது தரிசனத்தில் 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடாவையும் 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவையும் தானியேல் காண்கிறார். 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை முட்டி அதன் கொம்புகளை முறித்து அதை கீழே தள்ளி போட்டது என்று காண்கிறார். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய வல்லரசையும் 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா மகா அலெக்சாண்டரையும் அவன் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறது. தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி மகா அலெக்சாண்டர் மேதிய பெர்சிய வல்லரசை அழித்து கிரேக்க வல்லரசை நிறுவுகிறான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 8ஆம் வசனம் வரையுள்ள வேதத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நிறைவேறியது. அலெக்சாண்டர் தனது 33ஆம் வயதில் வாழ்க்கை வெறுத்து மரண படுக்கையில் இருக்கும் பொழுது உம்முடைய சாம்ராஜ்யத்தை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபோது தன்னுடைய 4 தளபதிகளுக்கும் என் ராஜ்யத்தை பகுத்து விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அலெக்சாண்டரை 1 கொம்புள்ள வெள்ளாட்டு கடாவாக தானியேல் கண்ட தரிசனத்தில் அந்த கெடா பெலன் கொண்டு இருக்கையில் முறிந்து போய் 4 கொம்புகள் அதிலிருந்து எழும்பின என்ற தீர்க்க தரிசனத்தின்படியே கிரேக்க சாம்ராஜ்யம் கெசண்டர், செல்யூக்கஸ், டொலோமி, லைசிமேக்கர் என்ற 4 தளபதிகளுக்கு பகுக்கப்படுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆய் பகுக்கப்படும் என்ற வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படியே நிறைவேறினது. அலெக்சாண்டர் நாடுகளை ஜெயித்து கொண்டு வருகிற நேரத்தில் எருசலேமுக்கு எதிராய் அலெக்சாண்டரின் படைகள் ஒரு நாள் பாளையம் இறங்கி இருக்கின்றன. கிரேக்க இராணுவம் எருசலேமை தாக்கி எந்த நேரத்திலும் அழிக்கலாம் என்ற நிலைமையில் யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தில் கூடி அபயமிடுகின்றன. அப்பொழுது பிரதான ஆசாரியராக இருந்த ஜாடுவா, நான் அலெக்சாண்டரை சந்திக்கப் போகிறேன், அதற்கான வழிநடத்துதலை என் தரிசனத்தில் நான் பெற்றேன் என்று சொல்லி லேவிய பரிவாரங்களோடு புறப்பட்டு செல்லுகிறார். ஜாடுவா வருவதை தூரத்தில் கண்ட அலெக்சாண்டர் தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓடிப்போய் ஜாடுவாவை தழுவி கொள்ளுகிறார். அலெக்சாண்டரின் இராணுவ தளபதிகள் அலெக்சாண்டரின் இந்த செயலை பார்த்து அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கின்றனர். ஆனால் நான் மேசிடோனியாவிலிருந்து புறப்பட்ட போதே இதே ஜாடுவா இதே நிற வஸ்திரம் அணிந்து தன் லேவிய பரிவாரங்களோடு வருகிறதை தரிசனமாய் சொப்பனத்தில் கண்டேன். ஆகவே நான் ஜாடுவாவை தழுவிக்கொண்டேன் என்றும் எருசலேமை அழிக்காமல் இருந்தால் உன்னுடைய யுத்தங்களில் உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று இஸ்ரவேலின் தேவன் என்னோடு சொன்னார் என்றும் கூற ஜாடுவா அலெக்சாண்டரை எருசலேமின் தேவாலயத்துக்கு அழைத்து சென்று தானியேல் தோல் சுருளை எடுத்து, அலெக்சாண்டரே, 1 கொம்புள்ள வெள்ளாட்டு கடாவாக தானியேல் தன் தரிசனத்தில் கண்டது உண்மைத்தான். உம்மை குறித்து பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே எங்கள் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்று கூற அலெக்சாண்டர் சந்தோஷம் அடைந்து எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டு எருசலேமை அழிக்காமல் யூதருக்கு வரி விதிக்காமல் சென்றார் என்ற சரித்திர சம்பவத்தை பிளேவியஸ் ஜோதிபஸ் என்ற யூத சரித்திர ஆராய்ச்சியாளர் தனது வரலாற்று புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, அலெக்சாண்டர் எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து எருசலேமை அழிக்காமல் திரும்பி சென்றது போல உங்களுக்கு விரோதமாக வரும் பிரச்சனைகளையும் தேவன் திரும்பி போக வைப்பார். தேவனை நோக்கி அபயமிடுங்கள்.